ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS டார்கெட் TNPSC. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் மாதிரி வினாத்தாள் 50 நம்ம ஆல்ரெடி 37 வினாத்தாள் உங்களுக்கு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி 38வது வினாத்தாள் பார்க்க போகிறோம். கொடுத்தே 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. நடுவில் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் GS கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால இது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த மீதி இருக்கிற ஒரு 13 வீடியோவும் கொடுத்து முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். 38 ஓகேங்களா. இன்றைக்கி பார்க்க போகிறது 38வது கொஷின். நீயோட பார்த்தா 3800 கொஷின் பேப்பர் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இது மாதிரி வினாத்தால். இதில் ஆன்சர் ஆல்ரெடி டிக் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவுமே ஒரு 7 டெஸ்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனும் செக் பண்ணி பாருங்கள். அதில் கொஷின் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அதாவது 50 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ. அது டெஸ்ட் வீடியோ. ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம 38வது கொஷின் பேப்பர் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். ஆட் ஆகிக்கோங்க. அதில் TNPSCக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இருக்கும். தென் டெஸ்ட்டெலாம் எப்போல்லாம் நான் அப்டேட் பண்ணுறனோ யூடியூப்பில் அதில் நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது கூட நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். முதல் வினா பார்க்கலாம். ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். ஆதி சித்தர்னு பார்த்திங்கன்னா நிறைய டைம் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் குரூப் 4லேயே குரூப் 2லேயே கூட இந்த கொஷின் கேட்டாங்க. ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர். அடுத்து நூலாசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. காற்றிலே மிதந்த கவிதை மு. அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு. பவளக்கொடி மாலை கருணாந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன். காற்றிலே மிதந்த கவிதை அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு. பவளக்கொடி மாலை கருணாந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன். அடுத்து நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் நா. வானமாமலை. நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் நா. வானமாமலை. புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். ஆத்திச்சூடி மட்டும் வந்துச்சுன்னா ஔவையார் அவர்கள் வருவாங்க. புதிய ஆத்திச்சூடி வரும்போது பாரதியார் அவர்கள் வருவாங்க. அறிவியல் ஆத்திச்சூடின்னு வந்தால் அதோட ஆசிரியர் நெல்லை சு. முத்து அவர்கள். அடுத்து பாண்டிய நாடு டேஷ் வளமிக்கது. முத்து வளமிக்கது. பாண்டிய நாடே முத்து வளமிக்கது. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் பார்த்திங்கன்னா மனோன்மணியம். தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். காவிடி சிந்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையார். காவிடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம். இதெல்லாம் ஆரண்யம் காண்டம் சிலப்பதிகாரத்தில் வராது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய காண்டம். ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம் இதெல்லாம் ராமாயணத்தில் வரும். ஓகேங்களா. அடுத்து கம்பராமாயணத்தில் வரும். சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். நெக்ஸ்ட்டு நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். இதுக்கு நிறைய பேர் இருக்குங்க. முத்தமிழ் காப்பியம், வரலாற்று காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், முதல் காப்பியம், நாடக காப்பியம்னு சொல்லிட்டு நிறைய இதற்கு பேர் இருக்குது. ஓகேங்களா. சிலப்பதிகாரத்துக்கு கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை முதலாம் குலோத்துங்க சோழன் அரசவை. கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை முதலாம் குலோத்துங்க சோழன் அரசவை. தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் 2 நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறள். கதி ஏன்னு சொல்கிறாங்கன்னா கா கம்பராமாயணமும், தீ என்பது திருக்குறளையும் குறிக்கும். ஓகேங்களா. ஆளும் வேலும் சொல்லுக்குருதி நாலும் இரண்டும். ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதியில் நாள் என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளை குறிப்பது போல இதில் கதி என்பதில் கா என்பது கம்பராமாயணமும், தீ என்பது திருக்குறளையும் குறிக்கும். கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டமாகும். அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. கூற்று 1ம் கூற்று 2ம் சரி. ஓகேங்களா. கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் இருக்குது. இது 2ஆம் காண்டம். இதில் 13 படலங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காண்டம்னா பெருப்பிரிவு, படலங்கள்னா உட்பிரிவுன்னு சொல்லுவாங்க. சப்டாபிக் மாதிரி அது வரும்.
புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடுவது திருக்குறள். தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடுவது திருக்குறள். வழிப்பறி நிறை கவர்தல் ஆகியன டேஸ் திணைக்குரிய தொழில்னா பாலை. வழிப்பறி நிறை கவர்தல் இதெல்லாம் பாலை நிலத்திற்குரிய தொழில்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெரும்பொழுது சிறுபொழுது அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தெய்வம், அவங்க செய்கிற வேலை, அவங்க என்ன இசை, அப்புறம் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, என்ன தெய்வங்கள், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸில். அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. இது ஒரு ஷார்ட்கட், நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சமுத்திரம்னா கடல், ஓகேங்களா. கடலில் என்ன இருக்கும்? கடலில் முன்னாடியே ஆற்றுல பீச் மணல் இருக்கும், ஓகேங்களா. அதே மணல் வேறு எங்கே இருக்கும்? பாலை நிலத்தில் இருக்கும். அப்போது சமுத்திரனாவே கடல், அங்கே மண்ணும் இருக்கும். அப்போ மண் சுமை. சமுத்திரம்னா கடல். அங்கே நம்ம வெயில் அதிகமாக அடித்தா என்ன பண்ணுவோம்? தலையில் என்ன பண்ணுவோம்? நம்ம சுடிதாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஓனி, அதை யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா துப்பட்டா, அதை துப்பட்டான்னு சொல்லுவோம்ல, அதை யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா கொடை யூஸ் பண்ணுவோம். இல்லைனா தலைக்கு பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா அந்த முண்டாசு மாதிரி கட்டுவாங்கல்ல, அது கட்டுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற மல்லிலாம் விற்பாங்க. நிறைய பேர் ஈவினிங் டைமில் போனீங்கன்னா பீச்சில் மல்லி விற்பாங்க. அது வாடாத மல்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். இது போல் இம்பார்ட்டண்ட்டான இருக்கிற பாரதியார், பாரதிதாசன், அதுக்கப்புறம் பெருஞ்சித்திரனார், கவிமணி, இவங்க எழுதின நூல்கள்லாம் அவங்க ஆசிரியர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட பேர் வச்சே நம்ம ஷார்ட்கட்டாக நூல்களை ஞாபகம் வச்சுக்கணும்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்து உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக. மறைந்த. உதித்த என்ற சொல்லிற்கு ஆப்போசிட் வேர்டு மறைந்த. சார்பெழுத்தில் டேஸ் பொருந்தாது. கீழே இருக்கிறதுல சார்பெழுத்துக்கு பொருந்தாத ஒன்று உயிரெழுத்து. உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு 10 இருக்குது சார்பெழுத்துக்களில். உயிரெழுத்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து. உயிரெழுத்தும் அதுக்கப்புறம் மெய்யெழுத்தும் பார்த்திங்கன்னா 12 ஒரு 18, இது 30 முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. இதனை சார்ந்து வர எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள், அதான் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. 30 + 216 + 1 மொத்தமாக தமிழில் 247 எழுத்துக்கள் இருக்கும். பின்வருவனற்றில் தாராபாரதி எழுதாத நூல் இருண்ட வீடு. தாராபாரதி எழுதாத நூல் இருண்ட வீடு. புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இது எல்லாமே தாராபாரதி எழுதின நூல்கள். அடுத்து மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. கருங்குயில் கூவும். குயில் கூவும். மயில் அகவும். கிளி பேசும். யானை பிளிரும். இதில் கரெக்டாக கொடுத்துருக்குறது சி ஆப்ஷன் மட்டும்தான். ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. அலைனா கடல் அலை. இந்த அலைனா புற்று. அழைனா கூப்பிடு. லா லா ழா மயங்கோலி பிழைகள் வரும் இல்லைங்களா, அதில் கொடுத்துருக்காங்க. சின்னலை வந்தால் கடல் அலை, பெரியலை வந்தால் புற்று. அழைனா கூப்பிடுன்னு அர்த்தம். ஓ இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி தரும் பொருள். மதகு நீர் தாங்கும் பலகை. மதகு நீர் தாங்கும் பலகை. ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தமாக பார்த்திங்கன்னா 42 இருக்குன்னு நன்னூலார் சொல்லியிருப்பார். அதில் 2 பார்த்திங்கன்னா குறியில் எழுத்து, 40 நெடில் எழுத்து. நோ தூ என்பது மட்டும் என்னது குறியில் எழுத்து. மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நெடில் எழுத்துக்கள். கோ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் மதில். கோ என்னும் ஓர் எழுத்து மொழியின் பொருள் மதில். கோனா அரசனையும் குறிக்கும், தலைவனை குறிக்கும், மதிலை குறிக்கும். இப்போ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் கோக்கு சரியாக பொருந்தக்கூடியது மதில் மட்டும்தான். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதில் அகர வரிசைப்படி சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. சா சா, சி சி, அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சா வரும், அதுக்கப்புறம் சிலந்தி, அதுக்கப்புறம் சீருடை. நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும். காக்கா வரிசை கொடுத்துருக்காங்க இங்கே. கா கா கி கி கு கு. இதில் இந்த வரிசையில் செக் பண்ணுங்கள். கா கொடுக்கல, கா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கி கு கே, ஓகேங்களா. இதுதான் கரெக்ட், ஏ ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுகன்னு சொல்லுவாங்க. சரியான முறையில் அமைந்த சொற்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குகன்னு சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை அதாவது
சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இதுபோல் வந்து 4-5 டைப்பில் வந்து இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதலில் கேட்பாங்க. ஞாபகம் வச்சு எழுதுங்க. ஓகேங்களா? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இதற்கு ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து எது சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதை சூஸ் பண்ணுங்கள். 28வது வினா, விட்டு விட்டு இலக்கண குறிப்பு தருக. அடுக்கு தொடர். இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டு விட்டு இதை வந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், நடுவில் வந்து ஒரு கேப் வரும். ஓகேங்களா? இப்படி கேப் வந்துச்சுன்னா இது அடுக்கு தொடர். சிம்பிளாக உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ பல பல, இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கேப் கூட வராது. இது வந்து இரட்டை கிளவி சொல்லுவாங்க. இங்கே விட்டு விட்டு அடுக்கு தொடர்னு சொல்லுவாங்க. இரட்டை கிளவினா வந்து 2 எழுத்தும் சேர்ந்தே வரும். அது 2 வார்த்தை மட்டும்தான் வரும். இதுவே அடுக்கு தொடர்னா ஒரு சொல் வந்து 2, 3, 4 முறை வரைக்கும் அடுக்கி வரும். அடுக்கு தொடரில் வரக்கூடிய சொற்கள் பொருள் தரும். இரட்டை கிளவியில் வரக்கூடிய சொற்கள் பொருள் தராது. அடுத்து இலக்கண குறிப்பு. தவறான பொருத்தத்தை எழுதுக. தாய் சேய் உம்மை தொகை. அடுத்து முறுக்கு மீசை வந்தார், இது அன்மொழி தொகையில் வரணும். கரும்பை தின்றான், இது வேற்றுமை தொகை. வெண்கொடை பண்பு தொகை. இது 2ம் தவறாக கொடுத்துருக்காங்க. 1, 4 மட்டும்தான் கரெக்டு. எது தவறுன்னு கேட்டதுனால 2, 3ம் தவறு. தாயும் சேயும் மறைந்திருக்கு, அப்போ அது உண்மை தொகை. இதுவே தாயும் சேயும்னு வெளிப்படையாக வந்திருந்தால் அது எண்ணுமை. முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா அது அன்மொழி தொகை. கரும்பு தின்றான், இதில் என்ற வேற்றுமை உருபு மறைந்திருக்கு, அப்போ வேற்றுமை தொகை. கரும்பை தின்றான் அப்படின்னு வந்தால் அது வேற்றுமை விரி. இதுவே வந்து வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? கொஷின் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க, நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணணும். மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? ரோபோக்கள். நெக்ஸ்ட்டு, மழைமுகம் காணா பயிர் போல உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மழைமுகம் காணா பயிர் போலனா வறட்சி, வாட்டம், துன்பம் இதெல்லாம் வரும். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இவ்வாமைக்கு பொருத்தமான பொருள் நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று என்று எதிர்பாராமல் எல்லாமே ஒன்றா நடக்கிறது. ஓகேங்களா? எதுகை, மோனை, இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுதல். பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்குள். இக்குறளில் அமைந்துள்ள நயம் வந்து எதுகை. எதுகைனா என்ன, மோனைனா என்ன, ஏபுனா என்னன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மோனைனா கொடுத்துருக்கிற இந்த சீர்களில் 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது முதல் லைன், முதல் வரி, 2வது வரி. இந்த முதல் வரியில் பார்த்தீங்கன்னா இது முதல் சீர், 2வது சீர், 3வது சீர், 4வது சீர், 5வது சீர், 6வது சீர், 7வது சீர்னு சொல்லிட்டு என்ன இருக்குது இதில் கொடுத்துருக்கிற சீர்களில் இங்கே முதல் சொற்கள்லையும் 2வது சொற்களில் இல்லை ஏதோ ஒரு சொற்கள் எதலாவது எழுத்து ஒன்றி வந்தால் ஒரே மாதிரி வந்தால் அது என்னன்னு சொல்லுவாங்க? மோனைன்னு சொல்லுவாங்க. 2வது எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகைன்னு சொல்லுவாங்க. கடைசியில் இங்கே இருக்கிற சொல்லும் கீழே இருக்கிற இந்த சொல்லும் வந்து ஒரே மாதிரி சந்தத்தில் வந்துச்சுன்னா அது ஏய்புன்னு சொல்லுவாங்க. இப்போ மோனைனா இப்போது ஏற்றம், ஏணி. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து மோனை. இங்கேயும் ஏ வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. இது ஒரு சொல், இது 2வது சொல். இப்படி 2 சொற்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து மோனைன்னு சொல்லுவாங்க. இப்போது அடுத்து அணி, பனி. இதில் 2வது எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகைன்னு சொல்லுவாங்க. இப்போ காதினிலே, போதினிலே இப்படின்னு லாஸ்ட்டாக இங்கே பாடல் வரிகளில் வரும் இல்லை, அது இயைபுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பக்கத்தில் செக் பண்ணி பாருங்கள், எதுவுமே இல்லை. கீழே செக் பண்ணி பாருங்கள், பெருமை கருமமே. இதில் ரூ வந்து ஒன்றி வந்திருக்குங்களா, அப்போ இது எதுகை. இது அப்படியும் என்ன சொல்லுவாங்க? அடி எதுகைன்னு சொல்லுவாங்க. ஒரே சீரில் வந்தால் அது சீர் எதுகைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் லைனில் வந்தால் அது அடி எதுகைன்னு சொல்லுவாங்க. கொடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இக்குறட்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடி அலபடை தொடை. அடி அலபடை தொடை இதுதாங்க அப்படி கொடுத்துருக்காங்க. அடி அலபடை தொடைன்னு கொடுத்துருக்காங்க. எடுப்பதுவும் கொடுப்பதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா அளபடைகளில் வரும். யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர்? முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு. ஏற்கனவே சாப்பிட்ட உணவு செரித்த பிறகு வேறொரு உணவு உண்பவர்களுக்கு மருந்து தேவைப்படாதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து உணவில் சேரும் சிறு
நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை வந்து கருவேப்பிலை. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை கருவேப்பிலை. அடுத்து 38வது வினா. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் கிரேக்கர். தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவங்க கிரேக்கர்கள். அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலக பொதுமை. யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலக பொதுமை. நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது பாளையம். நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது பாளையம். இது ஜிகேயில் கூட வரும், ஜிஎஸ்ல. பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் வந்து பட்டினம் சொன்னாங்க. சிற்றூர்கள் பாக்கம் சொல்லுவாங்க. இந்த பாக்கம், குப்பம், கீழக்கரை இதெல்லாம் வந்து சிற்றூர்கள் மாதிரி. இதே வந்து பேரூர்னா பட்டினம். தலைவர்களை உருவாக்குபவர் யாருன்னா காமராசர். இவரை வந்து நம்ம கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. கிங் மேக்கர். திட்டம்னு சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா, கிங் மேக்கர். தலைவர்களை உருவாக்குபவர். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுரகராதி. வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுரகராதி. தேவநேய பாவனார் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். எல்லாமே சரி. தேவநேய பாவனார் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராகவும் இவர் இருந்திருக்காரு. தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் உவேசா அவர்கள். தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் உவே சாமிநாதர் அவர்கள். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மூவா அவர்கள். பேசப்படுவது கேட்கப்படுவது உண்மையான மொழி என்றவர் மூவா அவர்கள். சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர். இதில் காரணம் கூற்று ரெண்டுமே சரி. சமயத்துறைகளில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்த போதிலும் தமிழ் என்ன பண்ணிருக்கு, செல்வாக்காக இருந்திருக்கு. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வந்து நமக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து கூத்துப்பட்டறை எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் நா. முத்துசாமி அவர்கள். கூத்துப்பட்டறை எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் நா. முத்துசாமி அவர்கள். கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு. மேத்தா அவர்கள். கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு. மேத்தா அவர்கள். இது நாங்கள் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இவர் எழுதின நூல்களை ஆத்தா அம்மா எல்லாமே அம்மா தானே சொல்லுவாங்க. அப்போ ஆத்தா மோத்தாக்கு ஆத்தான்னு நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, நமக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கண்ணீர் விட்டு அழுறது யாராக இருக்கும், அம்மாவாக தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த விஜயகாந்த் படத்திலலாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து மனோரமா வந்து அம்மாவாக இருப்பாங்க. அந்த சின்ன கவுண்டர் படத்தில் ஆத்தா அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, பழைய கால படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சும்மா ஒரு ஃபன் மாதிரி தான். ஓகேங்களா, அதில் நீங்கள் நம்ம தவறாக எடுத்துக்கிறது ஒன்றும் இல்லை. நமக்கு ஈஸியாக இருக்கணும் அந்த நூல்கள் படிக்கிறதுக்கும் நம்ம மைண்டில் இருந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பர்சனலாக வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சீக்கிரம் மைண்டில் நின்று இருக்கும். அந்த விஷயம்லாம் உங்களுக்கு வரும்போது நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா, நான் பிளான் பண்ணி இதுதான் சொல்லணுன்றதெல்லாம் நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பண்ண மாட்டேன். நான் படிக்கும்போது நான் உங்களுக்கு என்ன நான் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணணும் அந்த விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா, ஆன்சர் கீ ப்ரிப்பேர் பண்ணுறது, மற்ற விஷயங்கள் ஆன்சர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது, நோட்ஸ் எடுத்துக்கணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் எடுத்துருவோம். ஓகேங்களா, அந்த ஷார்ட்கட்லாம் வந்து நம்ம படிக்கும்போது யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஷார்ட்கட் தான். ஓகேங்களா, இன்னும் எனக்கு மறக்கலை. ஓகேங்களா, கண்ணீர் பூக்களுக்கு வந்து மு. மேத்தா. இது கூட வந்து 2-3 நூல்கள்லாம் இருக்கும். அது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நாங்கள் ஞாபகம் வச்சுப்போம். அடுத்து எதனா வந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தவறான இணைகளை தேர்ந்தெடு. நான் பிச்சமூர்த்தி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 4 வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்க. பாரதியார் வந்து இந்தியா விஜயா இதழில் வந்து பணியாற்றியிருக்காரு. பெருஞ்சித்தனா வந்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ். ஓகேங்களா, இதில் வந்து 2, 3 கரெக்டு, 1, 4 தவறு. நான் பிச்சமூர்த்தி அன்னம் விடு தூதுன்னு சொல்லியிருக்காங்க, தவறு.
ராசேந்திரன் வந்து நவ இந்தியா அனுமன்னு சொல்லியிருக்காங்க. ராசேந்திரனுக்கு தான் அன்னம் விடு தூது ஒரு இதழ். பிச்சமூர்த்திக்கு வந்து டவுட்டாக இருக்குது, நவ இந்தியா அனுமன் ஒரு மனு. ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா தவறாக சொல்லக்கூடாது தெரியாமல். ஏசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் அவர்கள். ஏசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நாடக நூல், பெற்ற நாடக நூல் பிசிராந்தையர் நாடகம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் வந்து பிசிராந்தையர் நாடகம். அடுத்து கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது இரட்சணிய மனோகரம். கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது இரட்சணிய மனோகரம். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் பொய்கை ஆழ்வார். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், இவங்க 3 பேர் தான் வந்து முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பொய்கை ஆழ்வார். யாருன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்க 3 பேர் தான் வந்து முதல் மூவர்கள். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் வந்து சித்தர்கள். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். சினமான தீயறிவை புகைத்தாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடலடியில் வரும் திரிலோக நாயகன் வந்து தருமன். சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இதில் திரிலோக நாயகன்னா தருமன் அவர்கள். சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டங்கள். சீராபுராணம் எத்தனை காண்டங்கள் கொண்டது? 3 காண்டம். அது கூட ரைமிங்காக வரும் ஓகேங்களா. 3 காண்டம் 3000 சில்லற வரும் ஓகேங்களா. 3006 36 3600 சம்திங் வரும் ஓகேங்களா. 3 காண்டங்கள் கரெக்டு ஓகேங்களா. 3 காண்டம் 36 பாடலும் 36 படலம் 3600 சம்திங் வந்து பாடல்கள் இருக்கும் ஓகேங்களா. அது செக் பண்ணிவிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சீராபுராணம் எத்தனை காண்டங்களுடையது? 3. திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படுவது பெரிய புராணம். பெரிய புராணத்தின் ஆசிரியர் வந்து சேக்கிழார் அவர்கள். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம். அடுத்து மாக்கால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். ஏன்னு கேட்டிங்கன்னா மா என்பது உரிச்சொல் ஓகேங்களா. குறுந்தொகை வந்து பார்த்திங்கன்னா 401 பாடல்களை கொண்டது. தொகுத்தவர் வந்து புரிக்கோ. ரெண்டுமே கரெக்டு. குறுந்தொகை வந்து பார்த்திங்கன்னா 401 பாடல்களை கொண்டது. தொகுத்தவர் வந்து புரிக்கோ. 8 தொகை நூல்களில் ஒன்று தான் வந்து குறுந்தொகை. குறுந்தொகை வந்து பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த நூல்களில் வரும். பொருந்தா இணையை காண்க. இதில் பொருந்தாதது 2 மட்டும்தான். நசைனா விருப்பம், யானா ஒரு வகை மரம், பொலிக்கும்னா உரிக்கும். இதில் எல்லாமே கரெக்டு. பிடினா வந்து பெண் யானை, வேழம்னா தான் வந்து ஆண் யானை ஓகேங்களா. பிடினா பெண் யானை, வேழம்னா ஆண் யானை. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் அவர்கள். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் அவர்கள். தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவர்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள். தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடலை 4000 பாடலை பாடி அருளியவர்கள் 12 ஆழ்வார்கள். தீந்தமிழ் பணுவல்னு 4000 திவ்ய பிரபந்தத்தை தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. சிறு பஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது 5 வேர்களை குறிக்கிறது. சிறு பஞ்சமூலத்தில் பஞ்சமூலம் என்பது 5 வேர்களை குறிக்கிறது. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. ஒப்புரவு என்பது ஊருக்கு உதவுவது. பொருத்தி விடை தேர்க. அவன் அவள் யார்? பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம். உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம். உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் நாம். தன்மை பன்மை பெயர்கள். அவன் அவள் அவர் பதிலீடு பெயர்கள். ஒரு பேருக்கு பதிலாக அவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, அதான். நாங்கள் முயற்சி செய்வோம். உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம். உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் நாம் என்பது தன்மை பன்மை பெயர்கள். பாசிலை பிரித்து எழுதுக. பசுமை ப்ளஸ் இலை. பசுமை ப்ளஸ் இலைன்னு பிரிக்கலாம். அருந்துணை அருமை ப்ளஸ் துணைன்னு பிரிக்கலாம். அருமை ப்ளஸ் துணை. அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழையன கழிதலும் புதியன புகுதலும். கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. எழுவாய் தொடரில் வந்து வல்லினம் மிகாது.
இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் மிகும். இங்கே கீழ்காணும் வல்லினம் மிகா இடம்தான் கரெக்டானது கேட்குறாங்க. இப்போது இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் வல்லினம் மிகும். அதாவது இரண்டாம் வேற்றுமை விரினா ஐ வரும். ஓகேங்களா, அதான் வன்தொடர் குற்றிலகரத்தின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க, வல்லினம் மிகும். சால தவ முதலிய உருச்சொற்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க, மிகும். இதில் கரெக்டாக கொடுத்துருக்கிறது பி ஆப்ஷன் மட்டும்தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. ஸ்டர்ம்னா புயல், டர்னடோனா சூறாவளி, டெம்செட்னா பெருங்காற்று, வேர்ல்வின்னா சுழல் காற்று. ஸ்டர்ம்னா புயல், டர்னடோனா சூறாவளி, டெம்செட்னா பெருங்காற்று, வேர்ல்வின்னா சுழல் காற்று. நெக்ஸ்ட்டு பொருந்தா இணையை கண்டறிக. ஜீன்னா பக்க விளைவின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. ஓகேங்களா. மில்லட்ஸ்னா சிறுதானியங்கள், ஹர்ப்ஸ்னா மூலிகை, ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி. ஓகேங்களா. ஜீன்னா மரபணு. ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்க விளைவுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க. நிறுத்து, நிறுத்தல் என்ற வேர் சொல்லை தேர்வு செய்க. நிறுத்து, இது எதுவுமே வராது. ஓகேங்களா. இது வந்து ஊ சவுண்டில் முடியுது, வினையச்சம் நீங்கள் சொல்லலாம். ஒரு சில இடத்துல வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க புக்கில். ஓகேங்களா. நிறு வராது, நிறுத்தல், நிறுத்து மீனிங்கோடு இருக்கணும் வேர்ச்சொல். ஓகேங்களா. மயங்கிய சரியான வேர்ச்சொல் மயங்கு. இங்கே பாருங்கள், மய வராது, மயங்கு ஊ சவுண்டில் தான் முடிஞ்சிருக்கு, ஆனால் இதுதான் வேர்ச்சொல். மயங்கினான் வினைமுற்று, மயங்கிய பெயரச்சம், மயங்கினால் வினைமுற்று. சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் சூழ்வார். சூழ்ந்த பெயரச்சம், சூழ்தல் தொழிற்பெயர், சூழ்ந்து வினையச்சம். சூழ்வார் என்பது வினையாளனின் பெயர். நட என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல். நட என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல். நடந்து வினையச்சம், நடந்த பெயரச்சம், நடந்தான் வினைமுற்று. சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்க. அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு, சூரியன் உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழிற்பெயர் படித்தல், படித்து வினையச்சம், படித்த பெயரச்சம், படித்தார் வினைமுற்று, படித்தல் தொழிற்பெயர். மார்கழி பெயர்ச்சொல் வகையினை கண்டறி. காலப்பெயர். மார்கழி என்பது காலப்பெயர். அடுத்து தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. இதில் உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான்னு கொடுத்துருக்காங்க. வினா தொடர் கேட்டவன் யார், கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள், பிறவினை தொடர் எவ்வளவு உயரமான மரம், இது உணர்ச்சி தொடர் வந்தான், இது வந்து செய்தி தொடர் வரணும். இப்போ இதில் 2, 3 மட்டும்தான் கரெக்டு. எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம், தன்வினை வாக்கியம். பந்து உருட்டப்பட்டது அப்படின்னு வந்தால் அது பிறவினை வாக்கியமாக வந்திருக்கும். பந்து உருண்டது இது தன்வினை. அடுத்து பிறவினை சொற்களை கண்டறிக. 1 உருட்டினான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயிற்றுவித்தான், இது பிறவினை சொற்கள். பயின்றான், ஆடினாள் என்பது தன்வினை சொற்கள். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், இது செய்வினை. செய்வினைக்கும் தன்வினைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வருது. ஓகேங்களா. இப்போ சிம்பிளாக நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்வினை அப்படின்னா அவங்க எதனா ஒரு விஷயத்தை வந்து தனக்காக செஞ்சுருப்பாங்க. ஒன்று பாடம் படிச்சிருப்பாங்க, இல்லை விளையாடிருப்பாங்க, இல்லைனா சாப்பிட்ருப்பாங்க. இது போல் விஷயங்கள் எதனா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே செய்வினைனா அவங்க ஒரு பொருளை வந்து செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், இது வந்து செய்வினை. இது போல் வந்து எதனா ஒரு பர்பஸோடு அங்கே விஷயம் நடந்திருக்கும். இது ஒரு சில விஷயங்களில் இந்த ஷார்ட்கட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தன்வினையும் செய்வினையும் பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. பழமொழிக்குரிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கவலை இல்லாமல் இருப்பது. கவலை இல்லாமல் இருப்பது இது வந்து சொலவடைகளில் வரும். புக்கில் சொலவடைகள்னு ஒரு லெசன் இருக்கும். ஓகேங்களா. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, அவங்களுக்கு என்ன கவலை இருக்குது, குளிர் அடித்தாலும் கவலை இல்லை, வெயில் அடித்தாலும் கவலை இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அப்போ கவலை இல்லாமல் இருக்கிறது. அடுத்து பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவதாம், கொண்டை பூவுக்கு அழுவதாம், இதுவும் சொலவடைகளில் தான் வருது. குடல் கூழுக்கு அழுவதாம், கொண்டை பூவுக்கு அழுவதாம். நூலக விதிகளை உருவாக்கியவர் முனைவர் ரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர் முனைவர் ரா அரங்கநாதன்.
தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிக்கா. தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிக்கா அவர்கள். தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். கோஆப்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கோஆப்டெக்ஸ், அதுதான் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். 600வது கிளை. இவங்களோட 600வது கிளைக்கு தில்லையாடி வள்ளியம்மன் பெயர் சூட்டியிருப்பாங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம். வரிது நிலைய காயமும் என வானத்தில் காற்றிலா பகுதியை கூறும் நூல் புறநானூறு. வரிது நிலைய காயமும் என வானத்தில் காற்றிலா பகுதியை கூறும் நூல் புறநானூறு. உரிமிட ததுவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் புறநானூறு. உரிமிட ததுவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறுவது புறநானூறு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேருன்னு சொன்னவர் ஔவையார் அவர்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேருன்னு சொன்னவங்க ஔவையார் அவர்கள். இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை ஒப்பாரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை ஒப்பாரி. சிவப்பு ரிக்ஷா ஆசிரியர் தி ஜானகிராமன். சக்கரவாகம் அது பார்த்திங்கன்னா சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி லாசா ராமாமிர்தம். திரிபுரம் கு அழகிரி சாமி. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. இதில் 1, 2 மட்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். பகைவர்களின் ஆணிரிகளை கவர செல்லும் போது ஆட்கோட்பறையை முழுங்குவாங்க. சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களின் போதும் சங்கு முழங்கும் பழக்கம் உண்டு. ஆமாம், ஓகே. விலங்கு தோலினால் செய்து பலாமரப்பட்டையால் கட்டப்படுவது கருவி திமிலைன்னு சொல்லியிருக்காங்க. திமிலை வராது. பறையை பாண்டியல் எனவும் சொல்லுவாங்களாம். இதுவும் கிடையாது. ஓகேங்களா. 2க்குமே சிறப்பு பெயர் இது கிடையாது, வேறு ஒன்று தான். ஓகேங்களா. அடுத்து தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்னா தம்பிக்கு. தம்பிக்குன்ற கடிதம் எழுதியவர் மூவா அவர்கள். மூவா அவர்கள் தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க? மூவா தம்பிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஒரு 100 கொஷின் ரெஃபர் பண்ணிட்டோம். மொத்தமாக நாம் 3800 கொஷின் பார்த்துருக்கோம். இந்த கொஷின் மொத்தமாக வேணுன்றவங்க தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். லோ ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜிஎஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் யூனிட் வைஸாக பாலிட்டி, ஐஎன்எம் இது போல் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். யூனிட் 6, யூனிட் 5 எல்லாமே தனித்தனியாக இருக்குது. மேக்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸாக இருக்குது. தமிழுக்கும் இந்த 5000 கொஷின் தனியாக பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் கேட்டுட்டு நீங்கள் வேணுன்ற பிடிஎஃப் கெட் பண்ணிக்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கேமல்னு இருக்கும். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில மெட்டீரியல்லாம் அதில் ஃப்ரீ தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணி கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற மெட்டீரியல் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நான் உடனே டெலிகிராமில் சொல்லுவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.